ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் சரவணன் கிட்ட கேட்குறாங்க, ஏன் சரவணா, நீ அடிக்கடிக்கு அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு கோவிலுக்கு ஏதாச்சும் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா மட்டும் ரொம்ப வேகமாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது சரவணா. ஆமாம், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் நடுவில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக எங்கள் பாண்டியன் வந்து கேட்டுடுறாங்க. எங்கள் சரவணனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அது வந்துப்பா, அது வந்து ஏண்டா என்ன திக்கி தடுமாறுற? இப்போது கோர்ட்டில் உனக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா எல்லாரும் என்னடா சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேச மாட்டாங்களா? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னடா தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு அது வந்து பா தப்பாலாம் எதுவும் இல்லைப்பா, ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நானும் அஞ்சலியும் தான் அதாவது ஒன்றா படித்தோம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ண பொண்ணே அவள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, அவளுக்குமே கல்யாணம் ஆகி அவளோட கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ தனியாக வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய நிலைமையும் போய்கிட்டு இருக்குப்பா. மற்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் தப்பான முறையிலலாம் பழகவே இல்லை. நான் என் மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லுவேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் தப்பாலாம் இல்லைப்பா. அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலும் என்னப்பா தப்பு இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே சரவணா, ஆமாப்பா, இதில் நீங்கள் அதிர்ச்சி ஆகிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்துருச்சுப்பா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக என்னால் வாழ முடியல. கிடைச்ச வாழ்க்கையுமே எனக்கு சரியாக அமையலப்பா. அந்த மயில் ஃபேமிலியால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் அந்த மயில் கூட ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிச்சிருக்கேன். ஒரு பொய்க்காரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறோமேனு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பதட்டம், பயம்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயம் எனக்குள்ளே அடங்கிக்கிட்டு இருந்தது. உங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயமே உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். நாளுக்கு நாள் அவளோட நடிப்பும் டார்ச்சரும் அதிகமாகிடுச்சுப்பா. அதான் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு எப்படியெல்லாம் நம்மளை அலக்கடிச்சாங்க. தப்பை அவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்மளை அதாவது நம்ம மேலே பழியை திருப்பிவிட்டு நம்மளை தண்டனை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சவங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் சுத்தமாக சரியில்லைப்பா. அவள் எனக்கு வேண்டவே வேண்டாப்பா. எப்படியும் அவளுக்கும் எனக்கும் விவாகரத்து நடந்துடும். அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ண போகிறோம்? அதாவது நான் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாட்டீங்களா? அப்படின்ற ஒரு பேச்சு நம்ம வீட்டில் வரப்போ நான் ஏன்ப்பா அஞ்சலியை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே பாரு சரவணா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. உன்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கெடுத்து விட்டுட்டேன். அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீங்கள் யதார்த்தமாக தான் செஞ்சீங்க. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் அந்த குடும்பம் சரியில்லைப்பா. உங்களோட மனசும் உங்களோட நல்ல எண்ணமும் எனக்கு நல்லாவே புரியும். தயவு செஞ்சு நீங்கள் அதை நினச்சி எப்பயுமே நீங்கள் வருத்தப்படவே கூடாது. எனக்கும் அந்த மயிலுக்கும் விவாகரத்துன்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது மட்டும் போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. இங்கே பாரு சரவணா, அதாவது உன்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் நீ இனிமேல் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான்டா. ஆனால் விவாகரத்து நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருடா. கொஞ்சம் நீ அந்த பொண்ணு கூட பேசுகிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோ. உனக்கும் மயிலுக்கும் விவாகரத்து நடக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதை அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுப்பா. தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போய் அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வருது அப்படின்னா அது கொஞ்சம் தப்பாயிடும். நம்ம மனசுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும்ப்பா. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போது சரவணனுமே யோசித்து பார்க்குறாங்க. கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம அஞ்சலி கூட எப்படி பேசாமல் இருக்கிறது? சரி, நேரில் மீட் பண்ணி பேசலாம், என்ன ஃபோனில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே செந்தில் வந்து ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா லஞ்சமாக வாங்கிட்டு வந்த பணத்தை எல்லாத்தையுமே அடுக்கு வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட தைரியம் இல்லை தான், இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய் வாங்கினாங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து திருப்ப கேட்டிருப்பாரு போல், அதாவது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பணத்தை 2 மந்த்தில் திருப்பி கொடுக்கணும். அதனால் நம்ம செந்தில் வந்து இப்படி தான் நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வர எல்லா கஸ்டமர்கிட்டையும், அதாவது வர எல்லார்கிட்டையுமே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கணுன்ற எண்ணம் வந்திருக்காது நம்ம செந்திலுக்கு. எல்லாமே மீனாவோட அப்பா பண்ணுறது தான். அவங்களால தான் இப்போ நம்ம செந்தில் இந்த ஒரு அதாவது இவ்வளோ ஒரு சீப்பாக நடந்துக்கிறான்னு கூட சொல்லலாம். லஞ்சம் வாங்குறது சந்தோஷமாக தான் இருக்கும். பணம்
பணம் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதன் மூலமாக நிறைய பிரச்சனை வரும். இந்த விஷயம் போலீஸ்க்கோ வேறு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா வேலையை விட்டே ஒட்டுமொத்தமாக தூக்கிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அது எதுவுமே நம்ம செந்தில் யோசிக்காமல் இப்போதைக்கு அப்பா கிட்ட வாங்கின பணத்தை மட்டும் கொடுத்து கடனை கழிச்சிட்டோம் அப்படின்னா அது போதும் அப்படின்றதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு வந்து பீரோவில் வச்சுருந்துருப்பாரு. முன்னாடி வாங்கினது இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து கட்டுக்கட்டாக எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக இங்கே நம்ம மீனா வந்து பார்த்ததும் சத்தம் கேட்டதுமே இங்கே நம்ம செந்தில் வந்து திரும்பி பார்க்குறாங்க. மீனாவை பார்த்ததுமே கையில் இருந்த பணம் எல்லாம் கீழே சதறி விழுந்துருது. பயங்கர அதிர்ச்சி நம்ம செந்திலுக்கு. ஐயோ மீனா பார்த்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவுக்கு தான் மிக மிக அதிர்ச்சி. ஏன்னா இம்புட்டு பணம் எப்படி இவங்க கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் இருந்து அப்படியே திக்கி தடுமாறுறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இம்புட்டு பணம் உங்களுக்கு எங்கேருந்துங்க வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து மீனா அதான் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கடன் கேட்டு வச்சுருந்தேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு 50,000 வாங்கியிருக்கு மீனா, அந்த பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்கிட்ட பொய் மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இம்புட்டு பணத்தை உங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தெரியும். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மீனா வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இப்போது மீனா அதான் அது இவ்வளோ பணமும் யார் தெரியுமா கொடுத்தது, உங்கள் அப்பா தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என் அப்பாவா, அப்பாவை கொடுத்தாரு, சரி நான் இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா இப்போ எதுக்காக கால் பண்ணுற, உன் அப்பா டயர்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாரு, இந்த டைமில் நீ ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது, நீ எதுவாக இருந்தாலும் காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டுப்ப. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தூக்கமெல்லாம் வரும், நான் இப்போவே அப்பா கிட்ட விசாரிக்கிறேன். ஐயோ மீனா நம்ம செந்தில் நிறைய டைம் கெஞ்சுறாங்க, இருந்தாலும் நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா மீனா இப்போ தான் தூங்கலான்னு சொல்லிட்டு உன் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா, 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் படுக்க போயிடுவோம்மா. என்னம்மா இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்கப்பா, இது உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாப்பிள்ளைக்கு பணமா, இல்லைம்மா நாங்களாக கொடுத்தோன்னா கூட மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிடுவாரே, நான் என்னம்மா பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கேட்டேன், ஏதாவது அன்பளிப்பாக பணம் கொடுத்தீங்களா. என்னம்மா நீ சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துக்கு கால் பண்ணி ஏதோ பணம் கொடுத்தியா அது இதுன்னு கேட்குற, அது மட்டும் இல்லாமல் அன்பளிப்புன்ற, எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கேட்டேன். சரிங்கப்பா நீங்கள் படுத்துன்னு தூங்குங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஏம்மா மீனா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறது, அதாவது கூப்பிட்றதுக்குள்ளேயே அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அப்படியே முறைக்கிறாங்க நம்ம செந்தில. ஏங்க அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன என்கிட்டயே போய் சொல்கிறீங்களா. இங்கே பாருங்கள், நம்ம தனி கொடுத்தணும் வந்தது தான் வந்தோமோ தவிர மற்றபடி எனக்கு சந்தோஷன்றது எதுவுமே இல்லை. என் சந்தோஷம் எல்லாமே அத்தை வீட்டில் தான் இருக்குன்னு உங்களுக்குமே தெரியும். உங்களுக்காக நான் கோர்ட்டஸ்க்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்டமாக எல்லாத்தையும் பண்ணீங்க. வீட்டில் அது வாங்கிறது இது வாங்கிறது அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணீங்க. சரி ஓகே தான், ஆனால் இம்புட்டு பணம் எப்படி வந்ததுன்னே தெரியல. கேட்டால் அப்பா கிட்ட வாங்கன்னு சொன்னீங்க, அவங்களும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க எனக்கு தெரியாத அப்பாட்டி இது வச்சுக்கிட்டு. ஐயோ மீனா சத்தியமாக இல்லை மீனா, அப்படிலாம் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ எப்படி மீனா நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா. அப்போ எப்படிங்க இம்புட்டு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா என்னை மன்னிச்சிரு மீனா. எதுக்காக எதுக்காக மன்னிக்கணும், அப்போது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்போது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த பணத்தெல்லாம் திருடிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மீனா அப்படிலாம் கூட பண்ணல மீனா, இது வேறு வழியாக வந்தது. வேறு வழினா என்ன, மண் ரோடா இல்லை குறுக்கு வழி இந்த காட்டு வழியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அந்த வழி இல்லை மீனா இது, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், சொல்லுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. செந்தில் இருந்துட்டு, இல்லை மீனா அப்பா என்கிட்ட பணம் கேட்டிருந்தாருல, 2 மாதத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் தான். அதுக்கு அதுக்கு நமக்கு வர சம்பளத்தை எடுத்து வச்சா அது பத்தாதுல்ல, அதுக்கு அதுக்காக தான் லஞ்சம் வாங்கணும் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு அப்படி பயங்கர கோவம் வருது. ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினீங்க, சரி எப்படியோ ஒன்று அந்த கடத்தை கழிச்சிடலாம், இனிமே எதுவுமே தப்பான முறையில், அதாவது
குறுக்கு வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். இப்போது லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஏங்க, இந்த விஷயம் வீட்டில் உள்ள உங்கள் அம்மாவுக்கு, அத்தைக்குன்னு, இது அத்தை மாமாக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களை பற்றி என்னங்க நினைப்பாங்க? நீங்கள் கொஞ்சம் கூட இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ, எம்புட்டு பணம் இதெல்லாம்! போ யாராவது உங்களை பார்த்து போலீஸில் எது மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அம்புட்டுதாங்க. ஆமாம், எப்படி இந்த லஞ்சத்தை வாங்குனீங்க? இல்லை மீனா, டாக்குமெண்ட்டு எதுவும் இல்லாமல் அப்ரூவ்ட் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அப்படிலாம் உங்களுக்கு திருட்டு வேலை பண்ண தெரியுமா? ஏங்க, யாருங்க உங்களுக்கு இப்படிலாம் இங்கே சொல்லி கொடுத்தது? நீங்களாம் இப்படி பண்ணுற ஆள் கிடையவே கிடையாது. பாண்டிய மாமா கடையில் ஒரு ரூபானா கூட, அதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட கூப்பிட்டு கொடுக்குறவங்க அவங்க. அவங்க வயிற்றுல பிறந்துட்டு அவங்க வளர்த்த பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணலாமா? மீனா, எனக்குமே கொஞ்சம் முதல்ல பயமாக தான் இருந்தது. அப்புறம் பழகிடுச்சு மீனா. பழகிடுச்சா? வேண்டாங்க, எனக்கு வர கோவத்துக்கு ஏதாவது எடுத்து மண்டை மேலேயே போட்டுருவேன். இங்கே பாருங்கள், நீங்கள் லஞ்சமே இனிமேல் வாங்கவே கூடாது. இந்த இவ்வளோ லஞ்சமும் வாங்கியிருக்கீங்களே, டாக்குமெண்ட்டே இல்லாமல் அப்ரூவ் கொடுத்துருக்கீங்க. ஒரு நாள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் லஞ்சம் வாங்கவே கூடாது. இல்லை மீனா, நான் வாங்குவேன். என் சம்பள பணத்தை விட லஞ்சம் தான் மீனா அதிகமாக வருது. இப்படி நம்ம வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்ச நாள்லேயே நம்ம கோடீஸ்வரர் ஆகிடுவோம். நம்ம நினச்சது எல்லாமே வாங்கலாம். நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு சைக்கிள் கூட இல்லை, ஏன் பைக்கு கூட இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கும். சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் பைக்கு, காரு அப்படின்னு நினச்சதெல்லாம் வாங்கணும்ல மீனா. இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நீ நம்ம குழந்தை பெற்றுக்கலாமான்னு சொல்லி கேட்ட. நான் என்ன சொன்னேன்? நம்ம போகிறதுக்கு ஒழுங்காக வண்டி கூட இல்லை, நம்ம செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாங்கி குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி சொன்னேன். இப்போது இந்த மாதிரி சீக்கிரமாக சம்பாதிச்சா தானே நீ ஆசைப்பட்டதும் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்படிலாம் கேவலமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக என் மாமனாரெலாம் இப்படி சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துருக்கவே மாட்டார். நீங்கள் ஏதோ ஆஃபீஸில் தான் யார் கூடயும் சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டீங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் லஞ்சம் வாங்கவே கூடாதுங்க. உங்களுக்கு நல்ல விதமாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் திரும்பவும் லஞ்சம் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நானே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஐயோ மீனா, பாவி, ஒரு புருஷனவே இப்படியா மாட்டி விடுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க இங்கே பாருங்கள், நான் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் மீனா. இல்லை மீனா, இப்போவே ஒரு 3 லட்சத்துக்கு சேர்ந்துருச்சு. என்ன ஒரு 2 நாள் வாங்கின பணம் தான், 2-3 நாள் இந்த வாரத்தில் வாங்கின லஞ்சம் தான். ஒரு வாரத்துலேயே 3-4 லட்சம் சேர்ந்துக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 வாரம் டைம் கூட. அந்த 2-3 வாரத்தில் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு 10 லட்சம் சேர்ந்துரும் மீனா. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏங்க, சும்மா வர பணம் எப்போவுமே நமக்கு நிலைக்கவே நிலைக்காது. ஏன், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது கூட நம்ம கையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ யாரையோட வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டு இந்த பணத்தெல்லாம் நம்ம வாங்கி செலவு பண்ணணுமாங்க? இல்லைங்க, வேண்டவே வேண்டாம். இங்கே பாருங்கள், நீங்கள் இனிமேல் அதாவது லஞ்சமே வாங்கக்கூடாது. இந்த லஞ்சம் வாங்கின பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் உண்டியில் போட்டுட்டு தப்பு பணத்துக்கான தண்டனை எனக்கு கிடைக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு சாமின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே சொல்லிட்டு வரணும். அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ செந்திலுக்கு மனசே வரல. இல்லை மீனா, கண்டிப்பாக என்னால் முடியாது. 10 லட்சம் சேர்கிற வரைக்கும் நான் அதாவது லஞ்சம் வாங்க தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் மீனா கோவம் வருது. ஏங்க, இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே மாட்டேங்க. நான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னங்க சந்தோஷப்பட்டேன்? ஒன்றுமே இல்லை. நான் என் அத்தை வீட்டுக்கே போகிறேன். நீங்கள் தனியாக எக்கேடானா கெட்டு லஞ்சம் வாங்கி ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சு எப்படியானா எக்கேடானா கெட்டு போங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் எங்கே போய் சேரணுமோ அங்கே போகிறேன். உங்கள் முகத்துலேயே இனிமேல் முழிக்கவே மாட்டேன். இப்படி ஒரு கேடு கெட்டவனா என் புருஷன் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என் அப்பா அம்மா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, உன் அப்பன் தாண்டி இதை எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்ததே அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஏங்க, நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா, ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலாம் கண்டிப்பாக நல்ல நேர்மையாக, அதாவது நல்ல இடத்துக்கு போக முடியாது, வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது மீனா. இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் மட்டும்தானே கொஞ்சம் பணத்தை சேர்க்க முடியும். ஏங்க, இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அழகான கூட்டு குடும்பம், அதாவது ஏழ்மையான வாழ்க்கையவே வாழ்ந்துக்கலாங்கங்க. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் அத்தை வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு சொல்ல கேட்காம ஆட்டோ பிடிச்சி நம்ம
மீனா வந்து அவங்க நம்ம கோமதியோட வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம கோமதி சரி கதவெல்லாம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ மீனா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏய் மீனா, என்னடி இந்நேரத்துக்கு வந்திருக்க? எங்கே செந்தில் எங்க, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. மீனா, என்னடி ஆச்சு? அத்தை, உள்ளே போய் பேசிக்கலாமா? சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உடனே இங்கே பாண்டியன் அதுக்கப்புறம் அப்பத்தானு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ ராஜு இருந்துட்டு, அக்கா என்னக்கா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் கையில் பேக்கோடு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் செந்தில் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம மீனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அப்பத்தா கேட்குறாங்க, அரசி கேட்குறாங்க, இப்படி எல்லாருமே கேட்குறாங்க. யார் பேசியுமே எந்த ஒரு பதிலும் இல்லை. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏன்பா மீனா, என்னப்பா பிரச்சனை? என்னன்னு சொன்னால் தானப்பா எங்களுக்கு தெரியும். அந்த செந்தில் பையன் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணலாம்ப்பா, உன்னை ஏதாவது கொடுமை செஞ்சானா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, அவனை நான் உண்டில்லன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை மாமா, அவங்க எம்புட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஐயோ கடவுளே, அதெல்லாம் நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ரூபா கூட யாருக்கிட்டையுமே லஞ்சமாக வாங்கினதில்லை. ஆனால் உங்கள் மகன் ஒரு 3 லட்ச ரூபா ஒரே வாரத்தில் 3-4 லட்ச ரூபா லஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் எனக்கு தெரியாமல் பீரோவில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், கோமதி, அரசி, ராஜி அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, என் பையனை பற்றி தப்பாலாம் பேசாத. கண்டிப்பாக என் பையன் லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான். நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கடி. அத்தை, நான் எல்லாமே விசாரித்து பார்த்துட்டேன். அவர் வாயாலே சொல்லிட்டாரு. மாமா 10 லட்ச ரூபா திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, சீக்கிரமாக அதை எப்படியாவது ரெடி பண்ணணுன்றதுக்காக அவங்க இப்படி ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அத்தை. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி பார்க்கலன்னு சொல்லிட்டு. நீ இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்கள் லஞ்சம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்க்குறேன். ஆனால் நான் வாங்கியே தான் ஆகுவேன். 10 லட்ச ரூபா சேர்கிற வரைக்கும் நான் வாங்குவேன். எங்கள் அப்பா கிட்ட 2 மாதத்துக்குள்ளவே நான் அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் மரியாதையாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு அத்தை. அதான் என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியல. நான் பையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இனிமேல் நான் கோர்ட்டஸ்க்கு போகவே மாட்டேன் அத்தை. நான் இங்கே தான் இருப்பேன். நான் இங்கேருந்து அங்கே போய் ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இருந்ததில்ல அத்தை. என் சந்தோஷம் எல்லாமே இங்கே தான். இங்கே இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆனால் அதெல்லாம் தடுத்து அவருக்கு அங்கே கூட்டிகிட்டு போனார். அவருக்காக நான் அங்கே போனேன் அத்தை. அதுக்காக அவர் பண்ணுற எல்லா தப்புக்கும் என்னால் உடஞ்சி எல்லாம் இருக்க முடியாது அத்தை. இனிமேல் நான் அங்கே போகவே மாட்டேன் அத்தை, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக வராங்க. பாண்டியனுக்கு கோவம் வருது. அந்த பரதேசி பையன் ஒழுங்காக உருப்படவே மாட்டானா? ஏதாவது ஒரு திருட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பானா? லஞ்சம் வாங்குறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டு இருந்திருப்பான் அவன்? நான் எப்போவுமே யாருக்குமே ஒரு துரோகத்தை பண்ணது கிடையாது. 10 ரூபா ஒருத்தவங்க நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிட்டா கூட அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்து அனுப்புவேன். அப்படிப்பட்டவன் நான். ஆனால் என் வயிற்றில் பிறந்துட்டு எனக்கு பிள்ளையாக பிறந்துட்டு இவன் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானே. சி, அவனை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவெருப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட பண்ணுவான் அவன்? எப்போத்திலேருந்து இப்படியெல்லாம் மாறினான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செந்தில பயங்கரமாக பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதிக்கு கோவம் வருது. போதும் நிறுத்துங்க, எல்லாமே உங்களால் தான். நீங்கள் ஒரு பெத்த பிள்ளைக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதுனால தானே அவனோட புத்தி தப்பான வழியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம காந்திமதி இருந்துட்டு, ஏமா கோமதி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா. நீ எதுக்காக இந்த பிரச்சனையை வச்சு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்க்குற? கொஞ்சம் அமைதியாக இருமா. மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்காக தேவையில்லாமல் பேசுகிற? அம்மா, தேவை உள்ளதாக தாம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் பணத்தை கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை செந்தில் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மீனா செந்திலுக்காக லோன் எடுத்து தானே பணத்தை கொடுத்தா. அப்படி இருக்கிறப்போ அந்த கடனை அடைன்னு சொல்லிட்டு இவர் எதுக்காக முன் வந்து 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும்? இவராக தானே கொடுத்தாரு. பசங்களுக்கு அவங்களாவே கொடுத்துட்டு இப்போது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவங்க பக்கம் துணையாக நிற்காம அவங்ககிட்டேருந்து பணத்தை கேட்டால் என்னம்மா அர்த்தம்? இவங்களால் தான் எல்லாரோட வாழ்க்கையுமே கெடுது, எல்லாரோட நிம்மதியும் கெடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் மேலே கோவப்படுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர கடுப்பாகுது. அத்தை, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? இந்த செந்தில் பையன் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போகும். உடனே இங்கே நம்ம
செந்தில் வந்து, "அப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அண்ணனை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு உங்க மேல இருக்கிற அந்த விரோதம் போகவே போகாது. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். தயவு செஞ்சு இப்படி இன்னும் பிரச்சனைய பெருசு பண்ணாதீங்க. மீனா அண்ணியுமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணே அவன்கிட்ட இருக்க முடியாத தானே வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ மீனாக்கு எதுக்காக இதில் எல்லாம் கஷ்டமாக போகுது? இல்ல, இல்ல. அவன் தப்பு பண்ணியிருக்கான். தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு ஃபோனை எடுக்கவும், உடனே இங்கே போலீஸ்கிட்டேருந்து கரெக்டாக பாண்டியனுக்கு கால் வருது. என்னது, போலீஸ்க்கு கால் பண்ணலான்னா நமக்கு போலீஸ்கிட்டேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, "சொல்லுங்கள் சார்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஏப்பா செந்தில்ன்றவர் உங்களோட பையன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம். உங்கள் பையன் இப்போது ஸ்டேஷனில் தான் இருக்கான். உடனே கிளம்பி நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம அரசு இருந்துட்டு, "அப்பா யாருப்பா? என்னப்பா? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "செந்தில போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. "ஐயையோ! என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "பின்ன அவன் தப்பு பண்ணது தெரிஞ்சிட்ருக்கு போல. யார் சொல்லிவிட்டாங்களோ? தேவையா அவனுக்கு இதெல்லாம்? ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்கள ஏமாற்றி லஞ்சத்தை வாங்கி இன்னைக்கு போயிட்டு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கானே, இது எவ்வளோ பெரிய அவமானம். இப்படி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவன் செத்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "போதும் நிறுத்துங்க. எல்லாமே உங்களால் தான்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "ஏன்டி நீ திரும்ப திரும்பவும் மாப்பிள்ளைக்கிட்டே சண்டைக்கு போய்கிட்டு இருக்க? வா முதல்ல நம்ம செந்தில பார்க்க போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. தப்பு பண்ணார்ல, தண்டனை அனுபவிக்கட்டும். இனிமேல் அவருக்கு கவர்மெண்ட் வேலை கூட இல்லை. அவ்வளோதான், இருந்த வேலையும் போக போகுது. நடுத்தெருவில் நிற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது பாண்டியனும் கதிர், அதுக்கப்புறம் மீனா, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டுனா இங்கே செந்தில பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம மீனா போய் பேசக்கூட இல்லை. உடனே கதிர் ஓடி போயிட்டு, "அண்ணே அண்ணே என்னண்ணே ரொம்ப அடிச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாண்டா கதிர், யாரோ என்னை சொல்லி விட்டுட்டாங்க போல். இப்போது என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே பாண்டியன், கதிர் இவங்க எல்லாருமே போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. "சார், ஏன் சார், எதுக்காக இப்போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உங்கள் பையன் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நஞ்சம் லஞ்சம் கிடையாது, லட்சமாக வாங்கியிருக்காரு. அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்காத இடத்த டாக்குமெண்ட்டே இல்லாமல், எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் இவர் அப்ரூவ்டு கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இவரை நீங்கள் வெளியே கொண்டு போகவே முடியவே முடியாது. இவர் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. ஏதோ 1000மோ 500வோ வாங்கிக்கிட்டு ஏதோ டீயோ காஃபியோ குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க செய்யறதுக்கான சம்பளத்தை கொடுக்குது. அது கூட எதுக்காக வாங்கணும்? ஏதோ அப்படி கூட பண்ணலாம். லட்சமாக வாங்கி ஒருத்தவங்க பொண்டாட்டிக்கே தெரியாமல் வீட்டை அடமானம் போட்டுட்டு இவருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்டாட்டி வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இப்போ இவரை கடத்தி இங்கே இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம கதிர் இருந்துட்டு, என் அண்ணன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு என் அண்ணனை வெளியே விட்டுருங்க. இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் லஞ்சமாக வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே கொடுத்துட்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, "இங்கே பாருப்பா, அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பாக உன் அண்ணனை வெளியெல்லாம் விடவே முடியாது. அதே சமயம் வெளியே விட்டாலுமே அவனுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அவன் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. "ஏங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? 10,00,000 நாங்கள் கொடுத்து நாங்கள் அந்த வேலையை வாங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ, லஞ்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கியிருக்கீங்களா? அதனால தான் இவ்வளோ நாள் நிலைக்காமே போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கியிருக்கீங்க. எப்படியாவது லஞ்சம் கொடுத்த பணத்தை லஞ்சத்து மூலமாகவே நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்க சொன்னீங்களா உங்கள் பையனை?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கேட்குறாங்க. "ஐயோ சார், அப்படிப்பட்ட குடும்பம் நாங்கள் கிடையவே கிடையாது. அவன் ஏதோ ஒரு இதில் செஞ்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனாக வாங்கியிருக்க மாட்டான். கூட இருக்கிறவங்க யாராவது அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவனாக லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டான் சார். தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார்" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஏதோ சொல்லி கொடுத்தாங்களாம், இவர் செஞ்சுட்டாராம். இவருக்கு ஒன்றுமே தெரியாது. பச்சை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தையாம்மா இவன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்கவும்,
இங்க நம்ம கோமதி இருந்துட்டு, "சார் உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செஞ்சு என் பையன வெளிய விட்டுருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. "இங்க பாரும்மா, எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பார்த்துக்கோங்க. நாங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறமாலாம் இவன வெளியலாம் விடவே முடியாது. இவன மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இது ஒருத்தவங்க தண்ணியே வரல குழாயில, குடிக்கிறதுக்கு கூட இல்லன்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட கூட லஞ்சமா வாங்குறான். அவங்களே ஏழை. காசு இருந்தா அவங்களே தண்ணீர ஏதோ போர போட்டு தண்ணிய வர வைக்க மாட்டாங்களா? இப்படியெல்லாம் எவ்வளவோ இருக்குமா. இங்கே பாருங்க, இவன் கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்க வேண்டிய ஆள். இவன் ஜெயிலை விட்டு வெளியவே வர முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் உங்கள் பையனோட அதாவது வேலை போயிடும். இப்போவே தூக்கிட்டாங்க அவனை வேலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் இங்கே மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. மீனாவோட அப்பா வந்து போலீஸ்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. உடனே இங்கே நம்ம மீனாவோட அப்பா செந்தில்கிட்ட பேசுகிறாங்க. மாமா, நீங்கள் சொல்லி தான் நான் லஞ்சம் வாங்கினேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு மாமா. எனக்கு இப்போ வேலையுமே இல்லாமல் போயிடுச்சு. வேலைக்காக லஞ்சம் கொடுத்த பணம் வந்து லோனாக தான் போட்டிருக்கு. இப்போ வரைக்குமே அந்த லோனுமே முடியல. என்ன மாமா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து கேட்குறாங்க. இப்போது எங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மீனா கவனிச்சிட்டு, அப்போது இது எல்லாமே உங்களோட வேலை தானா? நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அவர் லஞ்சம் வாங்கினாரா? ஏன்பா இப்படி இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க? இப்போ இவரோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கல்ல? இப்போ இவர் இங்கே இந்த இடத்துக்கு வரத்துக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாவோட அப்பா இருந்துட்டு, ஐயோ மீனா, அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஒரேடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னா என்னம்மா பண்ணுறது, அதுக்காக தான் ஐடியா சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு ஒழுங்காக லஞ்சம் கூட வாங்க தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், போது நிறுத்துங்கப்பா, இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கே கொஞ்சம் கூட கூச்சல. சி, உங்களை என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.